சிவராயனின் காதல் கதை அத்தியாயம் -8 சிவராயனின் சுடர் அதன் பிரதிபலிப்பை சந்திக்கும் போது எரியுமா விழிப்புணர்வு அல்லது பூக்குமா? பழங்கால தடை செய்யப்பட்ட சுடர் கோயிலுக்குள் சுந்தரனை ஒரு காலத்தில் வளர்த்த சுடர் சூனியக்காரியான மர்மமான அக்னிராவை சிவராயன் நேருக்கு நேர் சந்தித்தார். அவளுடைய ஒளி சக்தி வாய்ந்ததாகவும் திகிலூட்டும் விதமாகவும் இருந்தது. ஆனாலும் விசித்திரமாக பரிச்சயமானது. நெருப்பில் பிறந்தவரின் சோதனை. அக்னிரா மெதுவாக அவனைச் சுற்றி வட்டமிட்டாள். நீ ஃபெர்பார்ன் சின்னத்தை சுமந்து செல்கிறாய். உன் தாயின் கடைசி வம்சாவளி நீ. நெருப்பை ஆள வேண்டியவன், அதிலிருந்து ஓட வேண்டியவன் அல்ல. எனக்கு அதிகாரம் வேண்டாம். எனக்கு அமைதி வேண்டும். என் மக்கள், என் மனைவிகள் என்று சிவராயன் பதிலளித்தார். அக்னிரா சிரித்தாள். இரும்பை தீப்பொறிகள் தாக்குவது போன்ற சத்தம். அப்படியானால் உன் இதயம் நெருப்பை விட வலிமையானது என்பதை நிரூபி. அவள் கையை உயர்த்தினாள். கோயிலின் தரை தீப்பிழம்புகளின் வளையமாகத் திறந்தது. 3 எரியும் கதவுகள் வெளிப்பட்டன. ஒவ்வொன்றும் ஒரு சின்னத்தால் குறிக்கப்பட்டன. உடைந்த இதயம். ஒரு கத்தி. சங்கிலிகளால் மூடப்பட்ட ஒரு சுடர். நீ ஒன்றை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள். ஒவ்வொரு கதவும் ஒரு உண்மைக்கு இட்டுச் செல்லும். ஆனால் ஒன்று மட்டுமே உன் அன்பை பாதுகாக்கிறது. மற்றவை அதை எரித்துவிடும். இதற்கிடையில் கிராமத்தில் அனாமிகா, ரஞ்சனி, திபினி ஆகியோர் ரகசியமாக கூடினர். கிராமமே குளிராக மாறிய போதிலும் அவர்கள் நெருப்பில் ஒன்றுபட்டனர். அவரது ஆன்மா சுவாசிப்பதை என்னால் இன்னும் உணர முடிகிறது. அவர் உயிருடன் இருக்கிறார். ஆனால் அவர் வலிக்கிறார் என்று டிபினி கிசுகிசுத்தார். 3 மனைவிகளும் ஒரு சபதம் எடுத்துக் கொண்டனர். நெருப்பு எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அவனுக்காக நாம் அதில் இறங்குவோம். சிவராயனின் தேர்வு. அவர் 3 கதவுகளுக்கு முன்பாக நின்றார். வியர்வை சொட்ட வேலை இழந்த பிறகு அனாமிகாவின் அரவணைப்பு. புயல் நிறைந்த இரவுகளில் திபினியின் கவிதை. அவர் சங்கிலிகளால் சுடப்பட்ட சுடரை நோக்கி அடியெடுத்து வைத்தார். உள்ளே ஒரு காட்சி. அவரது தாய் நெருப்பில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கிசுகிசுக்கிறாள். நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, என் மகனே. அன்பையும் சுடரையும் சமநிலைப்படுத்த நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். உன் நெருப்பு குணமாகும். திடீரென்று தீப்பிழம்பு அவரது மார்பில் பாய்ந்தது. அவன் சரிந்து விழுந்தான், ஒளிர்ந்தான், எரிந்தான், பரிணமித்தான். விழிப்புணர்வு. சிவராயன் கண்களைத் திறந்தான். அவன் கை சிவப்பாக மின்னியது. அவன் இதயத்துடிப்பு இடியைப் போல எதிரொலித்தது. அக்னிரா சிரித்தாள். நீ கடந்து விட்டாய். ஆனால் இப்போது நீ திரும்பி வர வேண்டும். ஒரு புதிய எதிரி எழுகிறாள். என்னை விட மோசமான ஒரு பெண். அவர் எப்போதும் இல்லாத அளவுக்கு வலிமையாக நின்றார். நான் திரும்பி வருவேன். சண்டையிட அல்ல. ஆனால் நான் விரும்புவதை பாதுகாக்க, தேவைப்பட்டால் நெருப்பால். கோயில் நடுங்குகிறது. பழங்கால தடை செய்யப்பட்ட சுடர் கோயில் புதிய சக்தியுடன் துடித்தது. சிவராயன் தனக்குள் இருந்த நெருப்பை, அவரது பிறப்புரிமையை எழுப்பிவிட்டார். ஆனால் அதனுடன் ஒரு காட்சி வந்தது. 3 நிழல்கள் சுடரை நோக்கி நடந்து வருகின்றன. 3 இதயங்கள் அவன் பெயரை அழைக்கின்றன. அவர் மூச்சுத் திணறினார். அனாமிகா, ரஞ்சனி, திபினி. இல்லை. 3 ராணிகளின் பயணம். கிராமத்தில் மனைவிகள் தங்கள் முடிவை எடுத்திருந்தனர். பிரார்த்தனையாலும் தைரியத்தாலும் சூழப்பட்ட அவர்கள், சிவராயன் ஒரு காலத்தில் நடந்த பாதையில் செல்ல வீட்டின் பாதுகாப்பை விட்டு வெளியேறினர். அனாமிகா பண்டைய குறியீடுகளைப் பற்றிய தனது அறிவால் வழிவகுத்தார். ரஞ்சனி சிவராயனின் நாட்குறிப்பிலிருந்து ஒரு சின்னத்தைப் பயன்படுத்தி அவரது ஆற்றலைக் கண்காணித்தார். திபினி தன் கனவில் மாயி செல்வி சொன்ன மந்திரங்களை டிகோட் செய்தாள். காட்டின் விளிம்பில் அவர்கள் நெருப்புக் கதவின் முன் நின்றார்கள். அது அவர்களை அடையாளம் கண்டுகொண்டது. அது திறந்தது. நெருப்பு பிணைக்கிறது அல்லது எரிகிறது. உள்ளே தீப்பிழம்புகள் வன்முறையில் எதிர்வினையாற்றின. அக்னிரா அதிர்ச்சியுடன் தோன்றினார். அவர்கள் வருகிறார்கள். அதிகாரத்திற்காக அல்ல, போருக்கு அல்ல. ஆனால் காதலுக்காக. அவள் அவற்றைச் சோதித்தாள். ஒவ்வொரு மனைவியும் தனித்தனி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அனாமிகா நினைவுகளின் எரியும் அறையை எதிர்கொண்டாள். சிவராயன் தோல்வியடைந்து, உடைந்து, அழுது கொண்டிருந்தாள். அவனது பலவீனமான சுயத்தை பார்த்த பிறகும் அவளால் அவனை இன்னும் நேசிக்க முடியுமா? ரஞ்சனிக்கு ஒரு வாள் வழங்கப்பட்டது. இரட்டை மேற்கோள் குறி. என்னை வெட்டி வீழ்த்து, அக்னிரா. சிவராயனின் சக்தியை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாள். அவள் அதை கைவிட்டு, எனக்கு அவனுடைய பலம் வேண்டாம். எனக்கு அவனுடைய ஆன்மா வேண்டும் என்று கிசுகிசுத்தாள்.
திபினி ஒரு கண்ணாடிப் பிரமை வழியாக நடந்தாள். அங்கு சிவராயனின் ஒவ்வொரு பிரதிபலிப்பும் அவனை காப்பாற்றும்படி கெஞ்சியது. உண்மையானவர் மட்டுமே திரும்பிப் போ. உன்னை காப்பாற்றிக் கொள் என்று சொன்னார். அவள் அந்த ஒன்றைத் தேர்ந்தெடுத்தாள். மீண்டும் இணைதல் தீப்பிழம்புகள் அமைதியானன. மனைவிகள் கைகளை பிடித்துக் கொண்டு நின்றனர். மையத்திலிருந்து சிவராயன் வெளிப்பட்டான். கண்கள் நெருப்பால் பிரகாசிக்கின்றன. இதயம் அன்பால் கனத்தது. அவன் மண்டியிட்டான். நீ ஏன் இதை ஆபத்தில் எடுக்கிறாய்? ஏனென்றால் காதல் விதிக்காக காத்திருக்காது என்று அனாமிகா கிசுகிசுத்தாள். ஏனென்றால் உங்கள் நெருப்பு எங்களுக்குள்ளும் வாழ்கிறது என்று ரஞ்சனி மேலும் கூறினார். ஏனென்றால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படியும் எரிந்து விடுவோம் என்று டிபினி முடித்தார். அக்னிராவின் இறுதி வார்த்தைகள். அக்னிரா நால்வரையும் பார்த்து, இப்படி அன்பு செலுத்து. என்னால் கூட சண்டையிட முடியாது. அவள் புகையில் மறைந்து போனாள். ஆனால் மறைவதற்கு முன் அவள் எச்சரித்தாள். அடுத்த சுடர் என்னுடையதாக இருக்காது. அது உன் மறக்கப்பட்ட இரத்தத்திலிருந்து வரும். அவள் உன் முகத்தை அணிந்திருக்கிறாள். சிவராயனின் கண்கள் விரிந்தன. அக்னிராவின் தீர்க்கதரிசன எதிரொலிகள். தீப்பிழம்புகள் அணைந்து கோயில் மங்கலான போது சிவராயனும் அவரது மனைவியரும் ஒற்றுமையாக நின்றனர். ஆனால் அக்னிராவின் இறுதி வார்த்தைகள் அமைதியை பின்தொடர்ந்தன. அவள் உன் முகத்தை அணிந்திருக்கிறாள். சிவராயன் தீக்கனல்களை உற்று பார்த்தான். என்னைப் போல இன்னொருவர் இருக்க முடியுமா? டிபினி இரட்டை பிள்ளையா என்று கிசுகிசுத்தாள். அனாமிகா இல்லை, ஒரு கண்ணாடி என்று சரி செய்தாள். அப்போ அவ யாரு என்று ரஞ்சனி கேட்டாள். பதில்கள் உருவாகும் முன் நிலம் நடுங்கியது. கண்ணாடிச் சுடரின் வருகை. தொலைதூர கிராமமான கல்லூரில் ஒரு விசித்திரமான பெண் வந்தாள். சிவப்பு நிற பட்டு உடுத்தியபடி. அவள் கண்கள் அம்பர் நிறத்தில் மின்ன. அவள் குரல் சிவராயனின் தொனியை எதிரொலித்தது. அவள் தன்னை சிவரா என்று அழைத்து கொண்டாள். அவள் தெருவில் அற்புதங்களைச் செய்தாள். குணப்படுத்துதல், நெருப்பு தந்திரங்கள் மற்றும் தரிசனங்கள். கிராமவாசிகள் அவளை ஒரு தெய்வம் என்று அழைத்தனர். ஆனால் அவளுடைய அமைதியான முகத்திற்கு பின்னால் இருண்ட ஏதோ ஒன்று மறைந்திருந்தது. இரவில் அவள் ஒரு மறைக்கப்பட்ட குகைக்குள் நுழைந்து ஒளிரும் கண்ணாடியை பார்த்தாள். கண்ணாடியின் உள்ளேயா சிவராயனின் முகம், அவரது நினைவுகள், அவரது வலி. அவள் கிசுகிசுத்தாள். அவரது கண்ணீரிலிருந்து பிறந்த நெருப்பு நான். அவரது மற்ற பாதி. அவரது மறக்கப்பட்ட சுடர். சுடர் இரட்டையர்கள் இணைப்பு. கோவிலுக்கு திரும்பிய சிவராயன் திடீரென மயங்கி விழுந்தார். அவரது மனம் ஒரு காட்சியால் மின்னியது. சிவாரா எரியாமல் நெருப்பின் வழியாக நடந்து செல்கிறார். புதிதாக பிறந்த குழந்தையை நெருப்பால் சுற்றப்பட்ட நிலையில் வைத்திருக்கும் சிவாரா. சிவாரா ஒரு காலத்தில் தான் பாதுகாத்த கிராமத்தையே அழிக்கிறார். அவர் மூச்சு திணறினார். அவள் என்னைப் போல இல்லை. அவள் நட்சத்திரக்குறி நான்தான். ஒரு பகுதி கிழிக்கப்பட்டது. மனைவிகள் எதிர்வினையாற்றுகிறார்கள். அனாமிகா, அவள் உன்னுடைய இன்னொரு பாதி என்றாள். அவள் உன்னுடைய இதயத்தை பகிர்ந்து கொள்கிறாள் என்று அர்த்தமா? ரஞ்சனி, அல்லது மோசமாக உங்கள் சக்தி. டிபினி, அப்படியானால் இருள் சூழ்வதற்குள் நாம் அவளை அடைய வேண்டும். சிவராயன் உறுதியாக நின்றான். அவள் கெட்டவள் அல்ல. அவள் தொலைந்து போனவள். ஆனால் நான் நேசிக்கும் உலகத்தை அவள் அச்சுறுத்தினாள். நான் அவளை எதிர்கொள்வேன். அது என்னை நானே எதிர்த்துப் போராடுவதாக இருந்தாலும் கூட. ஒரு புதிய பயணம் தொடங்குகிறது. கல்லூருக்கு நடைப்பயணம் தொடங்குகிறது. அக்னிரரின் தீர்க்கதரிசனத்திற்கும் சிவர தரிசனத்திற்கும் பிறகு சிவராயன் தனது 3 மனைவிகளுடன் சுடர் கோயிலை விட்டு வெளியேற முடிவு செய்கிறார். அவர்களின் இலக்கு கல்லூர். சிவரா ஒரு சுடர் தெய்வமாக எழத் தொடங்கிய மர்மமான கிராமம். கூர்மையான மற்றும் தந்திரோபாயமான அனாமிகா சுடரை பிரதிபலிப்பதை புரிந்துகொள்ள பண்டைய சுருள்களைச் சேகரிக்கிறது. ரஞ்சனி பாதுகாப்பு மூலிகைகள் மற்றும் நினைவக சுருள்களை பொதி செய்கிறார். திபினி உணர்ச்சிவசப்பட்டு தயாராகிறாள். அவளுடைய இதயம் கிழிந்துவிட்டது. சிவரா உண்மையில் சிவராயனின் ஒரு பகுதியாக இருந்தால் என்ன செய்வது? ஆனால் சிவராயனின் குரல் உறுதியாக உள்ளது. அவள் என் சுடரை சுமக்கலாம். ஆனால் என் நெருப்பு உங்கள் அனைவருக்கும் சொந்தமானது. இதற்கிடையில் கல்லூரில் சிவரா பேசுகிறார். கல்லூர் கோயில் படிகளில் சிவரா நின்று கொண்டு அறிவிக்கிறார். நான் துரோகத்தால் பிறந்து கோபத்தால் எழுப்பப்பட்ட உண்மையான சுடர். அவர் என்னை கைவிட்டார். நான் நெருப்பை மீண்டும் பெறுவேன். அவளுடைய சக்தியால் மயங்கிய கிராமவாசிகள் அவளை குருட்டுத்தனமாக பின்தொடர்கிறார்கள். ஆனால் உள்ளே சிவாரா ஒரு அமைதியான போரை நடத்துகிறார்.
சிவராயனின் சிரிப்பின் மினுமினுப்புகள் அவளை வேட்டையாடுகின்றன. நெருப்பால் கூட விவரிக்க முடியாத அளவுக்கு அவள் இதயம் வலிக்கிறது. அவள் கிசுகிசுக்கிறாள். நான் ஏன் அவனை மிஸ் பண்றேன். அவனை எப்பவோ தெரிஞ்சுருக்கு போல. சந்திப்பு நெருப்பு vs நெருப்பு. அந்தி வேளையில் கல்லூரில் உள்ள சுடர் கோயில் சிவப்பு நிறத்தில் ஒளிரும். சிவராயனும் அவன் மனைவியரும் வருகிறார்கள். கூட்டம் பயத்துடனும் ஆர்வத்துடனும் பிரிந்து செல்கிறது. பிறகு அவர்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். சிவராயன் மற்றும் சிவரா இருவரும் அந்த ஈர்ப்பை உணர்கிறார்கள். இருவரும் வலியை உணர்கிறார்கள். அவர் மென்மையாகப் பேசுகிறார். சிவாரா, நீ உண்மையிலேயே யார்? அவள் குளிர்ச்சியாக பதிலளிக்கிறாள். நீ மறந்த வடுநான். நீ புதைத்த சுடர் நான். திடீரென்று அவர்களைச் சுற்றி தீப்பிழம்புகள் சுழன்று கொண்டிருந்தன. தாக்குதல் இல்லை, வன்முறை இல்லை, வெறும் சக்தியுடன் கூடிய சக்தி மட்டுமே. சிவாரா ஒரு படி முன்னேறிச் செல்கிறார். நீ காதலைத் தேர்ந்தெடுத்தாய். நான் தனிமையில் உருவாக்கப்பட்டேன். இப்போது சொல்லு, சிவராயன். நீ என்னைத் தழுவிவிடுவாயா அல்லது என்னை அழித்து விடுவாயா? கூட்டம் மூச்சுத் திணறுகிறது. அவரது மனைவிகள் மூச்சைப் பிடித்துக் கொள்கிறார்கள். சிவராயன் கூறுகிறார், நீ என் நிழலாக இருந்தால் வெளிச்சத்திற்கு வா. எனக்கு போர் வேண்டாம். எனக்கு குணமடைய வேண்டும். ஆனால் சிவாராவின் கண்கள் கலங்குகின்றன. அப்போ முதல்ல என் நெருப்பிலிருந்து தப்பிச்சுக்கோ. சிவராயனின் காதல் கதை அத்தியாயம் -9 தொடரும்.